அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெற்கு பார்த்த ஒரு வீட்டின் வரைபடம் தான் பார்க்க போறோம். சைஸ் வந்து பாருங்க, 20க்கு 39 என்ற ராஜயோகம் கொண்ட ஒரு மனையடி அமைப்புகளை நம்ம 2 வருஷம் முன்னாடி போட்டு கொடுத்தோம். இப்ப நல்ல அமைப்புல இருக்காங்க. அதனால இது வந்து மக்களுக்கு தெரியப்படணுன்றதுக்காக இந்த பதிவு என்பது போடுறோம். பொதுவாகவே இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கலாம். இந்த வடகிழக்கு பகுதி இருக்குல்ல, இந்த வடகிழக்கு பகுதியில் என்பது பொதுவாக என்னென்ன விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது போரு, சம்பு, ரெயின் வாட்டர் டேங்க், இந்த 3 விஷயங்கள் இந்த இடத்துல வந்துடணும். போரு, சம்பு, ரெயின் வாட்டர் டேங்க், இந்த 3 விஷயங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இங்க வாய்ப்பு இல்லாத பட்சத்துல வடக்கு மத்தியில கிழக்கு மத்தியில போடும் பட்சத்துல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். அதே போல ஒரு தெற்கு பார்த்த பிளாட்களுக்கு தலைவாசல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்க்கும்போது உச்ச பகுதியில வைக்க வேண்டியது இருக்கும். பர்டிகுலரா இந்த தெற்கு பகுதி 20 அடி இருக்குன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பகுதி வரைக்கும் எங்க வேணா இருக்கலாம். உச்ச பகுதி என்ற அமைப்பு தெற்கு பார்த்த ஒரு வீட்டிற்கு இந்த கன்னி மூலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டேர் கேஸ் வரணும். அதுக்கு மேல வந்து வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். உள்ள என்ட்ரானாலும் இந்த இடத்துல வந்து சவுத் ஃபேசிங் உண்டான ஒரு ஆள் அமைப்பு, வடக்கை கிழக்கே பார்த்த மாதிரி உட்கார வேண்டியது இருக்கும். ஆள்ல எப்பவுமே எந்த திசை பார்த்த ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு கன்னி மூலையில தென்மேற்கு பகுதியில மாஸ்டர் பெட்ரூம் வந்துடணும். அதே போல மற்ற பெட்ரூம் வந்து மற்ற இடங்களை போட்டுக்கலாம். அதுக்கு வாஸ்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் சவுத் வெஸ்ட்ல தென்மேற்கு பகுதியில ஒரு பெட்ரூம் என்பது வந்துடும். செகண்ட் பெட்ரூம் எங்க வேணா போட்டுக்கலாம். அதே போல கிச்சனை பொறுத்தவரையில இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்க வேண்டியது இருக்கும். இங்க வாய்ப்பு இல்லாத பட்சத்துல இந்த இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட்ல இங்கேயும் கிச்சன் போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துலயும் வந்து கிச்சன் போடலாம். இங்க நம்ம டாய்லெட் பாத்ரூம் காமன் கேட்டாங்கன்றதாக நான் வாயு மூலையில ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அது பக்கத்துல வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். இங்க வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சமைக்கலாம். இங்க வந்து வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி நான் பண்ணிருக்கேன். இந்த திசையை பார்த்து வந்து சமைக்கலாம். வாஸ்து ரீதி நல்ல அமைப்பு தான். அதே போல பூஜை அறையை பொறுத்த வரையில இந்த வடகிழக்குல கொடுத்துருக்கிறேன். இது வேற எங்க கொடுக்கலாம்னா இந்த பகுதியிலையும் கொடுக்கலாம். இந்த பகுதி வந்து பூஜை அறை அமைப்பு என்பது வரலாம், இல்ல வந்து இந்த கிழக்கு மத்திய பகுதி என்பது வரலாம். இது இல்ல மேற்கு மத்திய பகுதியில வரலாம். இங்க இடம் என்பது இல்ல. செப்டிக் டேங்க் பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த வாயு மூலையில தான் வரணும். அதாவது வடமேற்கு வடக்கு, இல்ல வடமேற்கு மேற்கு, இந்த பகுதியில வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த தெற்கு வேற இங்க இடம் இல்ல, இந்த பகுதி தான் போட்டாகணும் அப்படின்னீங்கன்னா இந்த தெற்கு பாகத்தை 4 பகுதியா பிரிச்சுக்கங்க. 1 2 3 பிரிச்சுட்டு இந்த பகுதியை விட்டுட்டு இந்த இடத்துல போடும் பட்சம் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். இந்த பிளான் நம்ம தான் போட்டு கொடுத்தோம். இப்ப நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து கட்டின்னு அதான் இந்த பிளான் மக்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். இது போல வாஸ்து பிளான் தேவைப்படக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.